அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வைரஸால் மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் உருவாகுது, அதை மனிதனை எப்படி தாக்குது, எந்த வழியில் தாக்குது அப்படிங்கிற பற்றி வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1. சாதாரண சளி, தடிமல். நோய்க்கான காரணி ரைனோ வைரஸ்கள். நோய் தொற்றும் பகுதி சுவாச பாதை. பரவும் முறை நீர் திவலைகள். அறிகுறிகள் மூக்கடைப்பு மற்றும் கோழை வெளியேறுதல், தொண்டை வலி, இருமல் மற்றும் தலைவலி. 2. நோய் புட்டாலம்மை, அதுக்கு இன்னொரு பேர் பொண்ணுக்கு வீங்கி. நோய்க்கான காரணி மப்ஸ் வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ், பராமிக்சோ வைரஸ். நோய் தொற்று பகுதி உமிழ்நீர் சுரப்பி. பரவும் முறை உமிழ்நீர் மற்றும் நீர் திவலைகள். நோய்க்கான அறிகுறி என்ன? மேலெண்ண சுரப்பியின் வீக்கம் ஏற்படுதல். 3. நோய் தட்டம்மை. நோய்க்கான காரணி ரூபல்லா வைரஸ், இது ஆர்என்ஏ வைரஸ். பாராமிக்சோ வைரஸ் இன்னொரு பேர் அதுக்கு. நோய் தொற்றும் பகுதி எங்க? தோல் மற்றும் சுவாச பகுதி. பரவும் முறை நீர் திவலைகள். அறிகுறிகள் பாருங்க: கரகரப்பான தொண்டை, மூக்கு ஒழுகுதல், இருமல், காய்ச்சல் மற்றும் தோல், கழுத்து, காதுகளில் ஏற்படும் சிவப்பு நிற தடிப்புகள். 4. நோய் கல்லீரல் அலர்ஜி. நோய்க்கான காரணி ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ். நோய் தொற்றும் பகுதி கல்லீரல். பரவும் முறை பெற்றோர் வழி இரத்த பரிமாற்றம். அறிகுறிகள் கல்லீரல் சிதைவு, மஞ்சள் காமாலை, குமட்டல், மஞ்சள் நிற கண்கள், காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி. 5. நோய் சின்னம்மை. நோய்க்கான காரணி வேரி செல்லா ரோஸ்டர் வைரஸ், இது டிஎன்ஏ வைரஸ். நோய் தொற்றும் பகுதி சுவாச பாதை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம். பரவும் முறை நீர்த்திவலைகள் மற்றும் நேரடியான தொடர்பு. அறிகுறிகள் லேசான காய்ச்சலுடன் தோல் அரிப்பு, தோல் தடிப்பு மற்றும் கொப்பளம். 6. நோய் இளம்பிள்ளை வாதம். நோய்க்கான காரணி போலியோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் வகை சார்ந்தது இது. நோய் தொற்றும் பகுதி குடல், மூளை, தண்டுவடம். பரவும் முறை நீர்த்திவலைகள், வாய்வழி, மலத்தொற்று. அறிகுறிகள் காய்ச்சல், தசை விரைப்பு மற்றும் வலுவிழத்தல், பக்கவாதம் மற்றும் சுவாச கோளாறு. 7. நோய் டெங்கு காய்ச்சல். நோய்க்கான காரணி டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ், இதுக்கு இன்னொரு பேர் TENV அல்லது 1-4 வைரஸ். நோய் தொற்றும் பகுதி தோல் மற்றும் இரத்தம். பரவும் முறை நோய் கடத்தியான ஏடிஸ் ஏஜிப்டி கொசுக்கள். அறிகுறிகள் திடீரென தோன்றும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி. 8. நோய் சிக்கன் குன்யா. நோய்க்கான காரணி ஆல்ஃபா வைரஸ், இன்னொரு பேர் டோகா வைரஸ். நோய் தொற்றும் பகுதி நரம்பு மண்டலம். பரவும் முறை நோய் கடத்தியான ஏடிஸ் ஏஜிப்டி கொசுக்கள். அறிகுறிகள் காய்ச்சல், மூட்டு வலி, தலைவலி மற்றும் மூட்டுக்களில் வீக்கம். இந்த வீடியோவில் மனிதனுக்கு வைரஸால் ஏற்படும் நோய்கள் பற்றி தான் ஃபுல்லாக பார்த்தோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் மனித பாக்டீரியா நோய்கள் பற்றி பார்த்தோம். இது ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதி. இதில் நோய் என்னென்ன நோய் மனிதனை தாக்குது, வைரஸ் நோயில் என்ன, பாக்டீரியா நோயில் என்னன்னு பார்க்குறது தான் ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம வீடியோ எடுத்து பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய்களை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.